ஒருத்தவங்க கேட்ட வீடியோ. எஃப்ஜே வந்து நேத்து வந்து சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து மணி பாக்ஸ் எடுத்தத பத்தி பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அரோரா தான் எல்லாரையும் மென்டலி ட்ராப் பண்ணி மணி பாக்ஸ் எடுக்க வச்சுட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே சபரி எப்படி கேட்குறாரு, அப்படியா அப்படிங்கிறாரு. உடனே ஆமா உன்கிட்ட ட்ரை பண்ணா, விக்ரம் கிட்ட ட்ரை பண்ணா, வினோத் அண்ணா கிட்ட ட்ரை பண்ணா, எல்லார்கிட்டையுமே போய் ட்ரை பண்றா. அதாவது என்னன்னா ரிவர்ஸ்ல ட்ரை பண்றா. நீ எடுக்கிறியா நான் எடுக்கவா, நீ எடுக்கிறியா நான் எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணா. அப்படின்னு என்கிட்ட கேட்டா, ஆனால் எனக்கு அது ட்ரை பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. உடனே இல்லை ட்ரை பண்ண, அதனால தான் வினோத் அண்ணா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து சொல்கிறாங்க. எஃப்ஜேக்கு ஆல்ரெடி அரோரா கிட்ட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க எஃப்ஜே, அரோரா அண்ட் ஆதிரி 3 பேர் பெட்ரூமில் பேசினதை வந்துட்டு கரெக்டாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீக்கெண்டில் விஜேஸ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போவே எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அரோரா மேலே டவுட் வந்தது. என்னடா எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ணாதே, அதை டேரெக்டாகவே சொல்லிட்டு அங்கேயே விட்டுருக்க வேண்டியதானே, அது எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது எடுத்து கட்டி எஃப்ஜே மேலே எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அரோரா பற்றி எது நெகட்டிவாக சொன்னால் யாரும் அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க, என்ன தான் அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அதை பற்றி பேசாமல் விட்டுட்டேன். அது நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் வந்தோடனே போட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது வந்து எஃப்ஜேக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எஃப்ஜே கிட்ட தப்பிக்கவே முடியாது. எஃப்ஜே ஒரு ரொம்ப மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கண்டஸ்டன்ட்டு. ஏன்னோ வந்த உடனே அப்படி வாய் பேசினால எஃப்ஜே சொல்கிற எந்த பாயிண்ட்டுமே வெளியில் வராது. இதே மாதிரி கமர்தனும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. கமர்தன் சொல்லும்போது அவர் தெரியாமல் வளர்றாரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த மணி பாக்ஸ் விஷயத்தில் நான் கிளியராக எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்துட்டேன். அதை சொன்னால் எல்லாருமே வந்து நான் தேவையில்லாமல் அவங்கள அட்டாக் பண்ணுறேன், அவங்கள டார்கெட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எனக்கு விக்ரமை விட அரோராவை ரொம்ப பிடிக்கும். பட் இந்த விஷயத்தில் அரோராக்கு இன்வால்மெண்ட் இருக்குது, விக்ரம்க்கு இன்வால்மெண்ட் இல்லை. அதுதான் நான் திருப்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் அவர் எடுக்க வச்சிட்டாரு. ஏன்னா அவங்க தப்பே பண்ணலைன்னா எதுக்கு திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு அல்வா கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. நான் கூட அந்த இப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறத விட்டுட்டு நான் இந்த மொமெண்ட்டுக்காக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு அப்போ நீ எதுக்கு எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்குறாங்க. அந்த டைமில் வந்துட்டு எஃப்ஜேவே ஜூமில் காட்டுறாங்க சைடில். எஃப்ஜே அதே பெட்ரூமில் படுத்திருக்காரா இல்லை வேறு பெட்ரூமில் இருக்காராங்கிறது எனக்கு தெரியாது. பட் இவங்க பேசும்போது எஃப்ஜேயை காட்டிகிட்டே இருக்கிறாங்க. எஃப்ஜே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இதை வந்து நேற்று சபரி கிட்ட போட்டு உடச்சிட்டாங்க. பட் சபரி வந்து அதை நம்ப மாட்டார். ஏன்னா சபரி வந்து ரொம்ப அரோரா கூட ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது நமக்கு தப்பாக தெரியாது. அதே மாதிரி தான் சபரி எடுத்துகிட்டு அதை ஈஸியாக எடுத்துட்டாரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.